கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக ஸ்டூல் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர் நல நற்பணி நலசங்க நிறுவனருமான சரவணன் தனது தேர்தல் பரப்புரையை துவங்கினார். கோவை சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புசாரா தொழிலாளர் நல நற்பணி சங்க நிறுவனருமான சரவணன் மக்கள் ஆசியுடன் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். இவருக்கு தேர்தல் ஆணையம் ஸ்டூல் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. அவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணிகளை இன்று துவங்கினார். இவர் கோவை பாபநாயக்கன் புதூர் பகுதியில் தனது தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். மேலும் இதுகுறித்து சரவணன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: இன்று முதல் வாகனத்தில் தனது பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் துவங்கியுள்ளதாகவும் நேரடியாக மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு வருவதாகவும் கூறினார். வடக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள பொதுமக்களின் குறைகள் என்னென்ன என்பதை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்து தருவதாகவும் கூறினார். மேலும் மாதம் இருமுறை தனது தொகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றையும் உடனடியாக தீர்க்க உரிய நடவடிக்கை எடுப்பேன். மக்கள் எந்த தேவைகளுக்காகவும் என்னை எப்பொழுதும் சந்திக்கலாம் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் ஜெய் ஹனுமன் வெற்றி சேனா அமைப்பின் நிறுவனர் KS கனகராஜ், தீரன் சின்னமலை கவுண்டர் இளைஞரணி நிறுவனர் தீரன் கவி, சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் பசியில்லா தமிழக அரங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் சரவணன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியில் நான் சுயேட்சை வேட்பாளராக களத்தில் வேலை செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்க தீரன் சின்னமலை கவுண்டர் இளைஞரணி சார்பிலும் ஜெயஹனுமன் வெற்றி சேனா அமைப்பின் சார்பிலும் இரு நிறுவன தலைவர்கள் இன்று என்னோடு வடக்கு தொகுதியில் வாக்கு சேகரிக்க வந்துள்ளார்கள். மேலும் மக்களிடம் என்ன சொல்கிறேன்னா, கட்சிகளை திறந்து, அதாவது கட்சிகளை முதல்ல மறந்துடுங்க. யாராக இருந்தாலும் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் கிடையாது. என்னை போன்ற அவர்களும் சுயேட்சை வேட்பாளர்கள் தான். எங்கள் கூட சமூக ஆர்வலர்களும் மற்ற அமைப்புகளும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் இன்றைக்கி கேம்பெயின். நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் இந்து மக்கள் புரட்சிப்படையும் இன்று சாயந்தரத்திலிருந்து மக்கள்கிட்ட வடக்கில் வாக்கு சேகரிக்க வராங்க. நாளைக்கு அகில பாரத மக்கள் கட்சி வராங்க. தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்புச்சாரா தொழிலாளர் நல நற்பணி சங்கத்தின் அனைத்து கூலி தொழிலாளர்களும் இன்று வாக்கு சேகரிக்க எங்களோடு வர இருக்காங்க. சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு அமைப்புச்சாராவினுடைய நிறுவன தலைவருமாகிய நான் இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பெருவாரியான வாக்குகளை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். இது உங்கள் தொகுதி. இது நாளை முதல் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம் தொகுதியாக மாற்ற நீங்கள் அனைவரும் வடக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் அனைவரும் பெருவாரியான வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கவி, தீரன் சின்னமலை கவுண்டர் இளைஞரணியினுடைய மாநில தலைவர். 2026 கோவை சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நமது அருமை நண்பர் சரவணன் அவர்கள் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் வச்சு இன்றைக்கி கோவை மக்கள் அனைவருக்குமே நல்லது செஞ்சுட்டு வர்றாரு. அதே கோவை வடக்கு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராகவும் போட்டியிடுறாரு. எங்களது தீரன் சின்னமலை கவுண்டர் இளைஞரணி சார்பாகவும் அகில பாரத வெற்றி சேனா சார்பாகவும் கோகுலம் மக்கள் கட்சி சார்பாகவும் இப்படி பொதுநல அமைப்புகள் சேர்ந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். அதுபோல் பொதுமக்களும் நீங்கள் உங்கள் பொன்னான ஆதரவை தெரிவித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கோவை சட்டமன்றத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளரை நீங்கள் வெற்றியடைய செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். புதூர் கனகராஜ், ஜெய் ஹனுமான் வெற்றி சேனாவோட நிறுவன தலைவர். இப்போ 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடன் எந்த நேரத்திலும் வந்து பணி செய்யக்கூடிய எங்களது தம்பி சரவணன் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக கோவை வடக்கு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறாரு. அவருக்கு அனைத்து மக்களும் கட்சியை கடந்து ஆதரவு தந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.